அனைவருக்கும் குட் டே. இன்னைக்கு பீட்ரூட் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்னெல்லாம் போட்டு சிம்பிளாக குயிக்காக பண்ணணுமோ அப்படி தான். இன்றைக்கி ஸ்கூலுக்கே அதாங்க. இன்றைக்கி காலையில் டிஃபன் ஒன்றும் கிடையாது, ஒன்லி பீட்ரூட் பிரியாணி தான். அதுக்கு நம்ம சாதத்தை வடித்து கமுத்தி வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு நம்ம திங்க் பண்ணுவோம்ல, கறி வைக்க திடீர்னு மடியாக இருக்கும். அப்படி இருக்கையில் இதை பண்ணலாம். சரியா? கேரட்டையும் இதே மாதிரி பண்ணலாம், பீட்ரூட்டையும் இதே மாதிரி பண்ணலாம், முட்டைக்கோஸ் எல்லாம் போடலாம். ஆனால் இது கேரட் பிரியாணி, பீட்ரூட் பிரியாணி மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தேங்காய் எண்ணெய் விடுங்க. கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் விடுங்க. அப்புறம் ஒரு ஜாதிக்காய், அப்புறம் கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பட்டை ஒரு துண்டு. சரி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேவைக்கு பெருஞ்சீரகம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா, பார்த்து அன்பை கொட்டி லவ்வை போட்டு சமைக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஆமாங்க, ஒரு சோறு கூட சிந்தக்கூடாது. நல்ல வெங்காயத்தை வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கி வரும்போது ஒரு 6-7 பச்சை மிளகும் போட்டுருங்க. ஏன்னா இதில் வேறு எந்த எரிப்பும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, பிள்ளைங்களுக்காக நான் பண்ணுறதுனால பச்சை மிளகு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அப்புறமாட்டு கருவேப்பிலை இருந்தால் சாய்ஸ் தான், அதுவும் போடலாம், நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா இந்த தக்காளி மசியை வேக வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். அந்த தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்த உடனே அதை ஒரு 2 கிண்டிக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே ஒரு ஸ்மெல்லு வருது பார்த்தீங்களா, வீடே மணக்கும், பிரியாணி வாசனை அதில் வந்துருங்க. சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. குயிக்காக பண்ணிடலாம். சாதத்தை பொங்கி கமுத்துனால நமக்கு தண்ணி பிரச்சனையும் வராது. எல்லோரும் பண்ணலாங்க, யாராக இருந்தாலும் இந்த பிரியாணி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிக்கன் பொரிப்பு, உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும், அடிக்க முடியாது. இப்போ நம்ம கரம் மசால் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடிச்சு வச்சது ஒரு 2 ஸ்பூன் நான் கையிலே போட்டுட்டேங்க. நீங்கள் 2 ஸ்பூன் கணக்கு பண்ணி போடுங்க. ஒரு இலை இருக்குது இல்லைங்க, ஃப்ரெஞ்சு இலை, 1 போட்டுக்கிடுங்க. உப்பு தேவைக்கு போடுங்க. நான் 3 கப்பு சாதம், 3 கப்பு அரிசி இல்லையே, நான் 1.5 கப்பு அரிசிக்கு தான் 1 விரல் 3 விரல் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு போடுங்க. நம்ம அப்புறம் பீட்ரூட் போட்டு நல்லா கிண்டணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதே தண்ணி தான் பீட்ரூட் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி கொடுக்கணும். அப்போ அந்த பீட்ரூட்டில் தண்ணி ஊறும்ல, அந்த தண்ணியிலேயே இந்த பீட்ரூட்டு வெந்துருது. அப்போது நம்ம மூடி போட்டு வச்சோம். கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டா இந்த பீட்ரூட் நல்லா வெந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றிச்சு சேர்ந்து ஃப்ளேவர் வந்துடும். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. வடித்த சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு கிண்டணும். இவ்வளோ சாதத்துக்கு 1.5 கப்பு அரிசி போட்டிருக்கேன், அதை நீங்கள் கவுண்டிங்கில் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கிட்டு சாதத்தை போட்டுற வேண்டியது. பீட்ரூட் வெந்தாச்சுங்க. அது வேகாததுக்கு நேரம் ஆகாது, 10 நிமிஷம்தான் ஆகும். பீட்ரூட் குயிக்காக வெந்துடும். தண்ணி சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். தண்ணி சேர்க்காம கிட்ட நின்று சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நான் சிம்மில் போடலை, கிட்ட நின்னதுனால. இப்போ சாதம் போட்டுட்டேன்னா இனி நல்லா கிளறணுங்க. நான் சின்ன ஆப்பை எடுத்துட்டேன், நீங்கள் நல்லா கொஞ்சம் பெரிய ஆப்பையாக எடுத்து நல்லா கிளறி கொடுங்க. பெரிய ஆப்பையை போட்டு நல்லா கிளறி அந்த சாதம் அந்த கலர் வரணும், இந்த கரெக்டு கலர். பீட்ரூட் சாதம்னா பீட்ரூட் சாதம் மாதிரி இருக்கணும். அப்படி வரும்போது நம்ம நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். ஸ்கூல் டைம் ஆகிடுச்சா, அதான் என்ன பண்ணேன், முதல்ல சாப்பாடு சின்னவளுக்கு தமிழ் டெஸ்ட்டாக அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு கறி வைக்க தான் மறந்துட்டேன், லேட்டாகவும் ஆகிடுச்சி. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு திங்க் பண்ணிவிட்டு அதனால் வீடியோவும் எடுத்துட்டேன், சாதமும் ரெடி பண்ணிட்டேன். வேறு என்னால் எதுவும் பண்ண முடியாதனால வெங்காயம் போட்டு ரைத்தா பண்ணிவிட்டு அப்பளம் பொரிச்சேன்.
இல்லைன்னா டைம் இருந்திருந்தால் வேறு எதாவது பண்ணி கொடுத்துருக்கலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. சூடாக எல்லாம் ஆயிருக்கும். இதுக்கு தம்மு போடாண்டா ஒன்றும் போடாண்டா, நம்ம யாருக்குனே பொங்குன சாதம் உப்பு போடாமல் தான் பொங்குனேன். வெஜிடபிளில் போட்ட உப்பு தான். சாதம் ரெடி ஆகிட்டுங்க. லைட்டாக சூடானோடனே நம்ம இறக்கி டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். சாதம் ஒரு பருக்க கூட சிந்தக்கூடாது. அந்த சிவன் பெருமானே ஒரு 10 சிந்தினாலும் அதை கழுவி எடுத்து சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க. அதனால் சாதம் சிந்தினாலே எனக்கு பிடிக்காது. நீங்கள் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. சாதம் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சுங்க. இனி டிஃபன் பாக்ஸில் வைக்கணும். இன்றைக்கி அந்த காலையில் சாப்பாடு இல்லை 2 பேருக்குமே. அதனால கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நிறைய வச்சு கொடுத்து விட்ருவோம். அவளுக்கு தெரியாமல் வச்சு கொடுத்து விட்றலாம், சாப்பிட்ருவாங்க. என் சின்ன பொண்ணு காலையில் 10 மணிக்கே டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்ருவா. உங்கள் பிள்ளைங்க அப்படி இருப்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் கனமாக தான் வைக்கிறேன் பார்த்துடுங்க. கிட்ட விடலை, 2 பேரையும் விட்டால் வைக்க விட மாட்டான். அவங்களுக்கு அந்த லைனுக்கு கீழே தான் சாப்பாடு இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு விட்டு விரவும் போது கரெக்டாக இருக்கும்பா. அமைக்கி வச்சிடணுங்க, இல்லைன்னா ஏன் இவ்வளோ கணம் வச்சிங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக ஓகே ஒருத்திக்கு சரிடா தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டியா? ஒரு ஃப்ரெண்டு நீ வர மாட்டேன். ஏன்? நீ ஆப்சென்ட், சாருக்கு ஆப்சென்ட், ஜிஜிஷ் ஆப்சென்ட், ஜியோனா ஆப்சென்ட். போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாரும் ஃபங்க்ஷன் இருக்குது, வெயிட் ஆறியா? மந்தி எக்ஸாம் நடக்கு. பிள்ளைகள் இப்போல்லாம் ஹாப்பியாக இருக்குமா? நாங்கள்லாம் 10th அப்படி கண்ணை தள்ளிட்டு தெரிஞ்சோம். என்ன ஹாப்பியாக இருக்கீங்க. தேங்க்யூங்க. டிஃபன் சாயந்தரம் எப்படி வீட்டுக்கு வருதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். மிஸ் ஏச மாட்டாங்களா இவ்வளோ ஆப்சென்ட் போட்டா? ஆமா, செல் ஓடிட்டு நெல். நான் இதை டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு இதுக்கு என்னெல்லாம் காம்பினேஷன் வச்சேன்னு கொடுக்கணும்ல. நான் டெலிட் பண்ண உங்ககிட்ட தர மாட்டேன். நீ எத்தனை பிரியாணியை க்ளோஸ் பண்ணியிருக்க, மர்டர் பண்ணிட்டே இருக்க. சாம்பார், அவியல், என்னோட ஃபேவரட் எல்லாம் நீ இதாகிட்ட. கேமரா உமன் இவ சரியில்லை. கேமராவை பவுலில் பிடிடான்னா இவ செவத்துல பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த சின்ன தூக்க தான் முடியும். செவத்துல பிரியாணி சொல்லி அப்படியே போட்டுருவேன். பண்ணுங்க. இனி செவத்துல ஒரு கண்ணாடி வைங்க, ரிஃப்ளெக்ஷனாக தான் அடிக்கும். அப்படியே சாப்பிட்றேன், அதுதான் டேஸ்ட். அதே மாதிரி அப்படியே வீடியோ போட்டுருவேன், அதுதான் அழகு. ஓகே ஓகே. இதுக்கு இனி ரைத்தா வைக்கணும், அப்பளம் வைக்கணுங்க. அப்பளம் வைக்க போகிறேன் இன்னைக்கு. எல்லாம் நின்றுட்டு ஓடுதுங்க பார்த்தீங்களா. ரைத்தா எங்கே வச்சேன் காட்டிடுறேன். வேறு ஒன்றும் வைக்கலைங்க, நேரம் ஆகிடுச்சா பிள்ளைங்களுக்கு. அதுதான் ரைத்தா. சரியா? ரைத்தாவும் அப்பளம் தாங்க இதுக்கு. நம்ம உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். முட்டை கூட வச்சுக்கலாம். ஆனால் அது ஹெவி ஃபுட் ஆயிரும். லைட்டாக சாப்பிட்டா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு 1/2 மணிக்கு டைம், லஞ்சு டைம், அதுக்குள்ளே சாப்பிட்ணும். அவ்வளோதான். தேங்க்யூங்க.